ஒரு அடர்ந்த காட்டில் உயரமான ஆலமரம் ஒன்றின் கிளையில் அகிலன் மற்றும் முகிலன் என்ற இரண்டு இளம் கழுகுகள் பேசிக் கொண்டிருந்தன. மரத்தின் அடியில் பெரிய மான் ஒன்று நிம்மதியாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. முகிலா, பார், தூங்கும் அந்த மான் எவ்வளவு பலவீனமாக தெரிகிறது. அதை வேட்டையாட முயலும் எந்த விலங்கும் எளிதில் வெற்றி பெற்றுவிடலாம் என்றது அகிலன். அகிலா, நீ சொல்வது சரிதான். ஆனால் நான் இந்த கிளையின் அடியில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை கவனித்தேன் என்றது முகிலன். என்ன அது என்று கேட்டது அகிலன். பார், அந்த கிளையின் அடியில் மெலிதான ஒரு கருப்பு கயிறு தொங்குகிறது. முகிலன் சிரித்துக்கொண்டே, ஆமாம், ஒரு பயனற்ற கயிறு. யாரோ வேட்டைக்காரர்கள் இங்கு வந்து விட்டு சென்றிருப்பார்கள். இது ஒரு குப்பை கயிறு. இதில் என்ன பெரிய விஷயம் என்றது. அகிலன் சற்று எச்சரிக்கையுடன், இல்லை முகிலா, எனக்கு ஏனோ இது அபாயகரமானது போல் தோன்றுகிறது. அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் நாம் இங்கேயே தங்குவது சரியல்ல என்றது. கழுகுகள் பேசிக் கொண்டிருக்கும் போதே முரட்டுத்தனமும் அவசர புத்தியும் கொண்ட சிங்கம் மாறன் அங்கு வந்தது. தூங்கிக் கொண்டிருந்த மானை பார்த்ததும் அதன் வாயு ஊறியது. மாறன் தன்னிடமே, ஆஹா, எவ்வளவு சுலபமான இரையாக கிடைத்துள்ளது. இந்த மானை ஒரே அடியில் கொன்று தின்றுவிடலாம் என்று கர்ஜித்தது. மாறன் மானை நோக்கி பாய தயாரானது. அகிலன் சத்தமாக கத்தி, சிங்கம் மாறானில், அந்த கயிறு பற்றி விசாரிக்காமல் முடிவெடுக்காதே, அந்த கருப்பு கயிறை பார் என்றது. மாறன் கோபமாக, கயிற்றா? கயிற்றை பார்த்தது? இந்த சின்ன பயனற்ற கயிறு என்ன செய்துவிடும். உங்களைப் போல கோழைகள் தான் இந்த கயிற்றை பார்த்து பயப்படுவர். எனக்கு இப்போது பசிக்கிறது. கழுகுகளே, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு கணம் கூட தாமதிக்கவில்லை. மானை வேட்டையாடும் ஒரே முடிவோடு அந்த கருப்பு கயிறை உரசிக்கொண்டு வேகமாக மானை நோக்கி பாய்ந்தது. ஒரு பெரிய சத்தம் கேட்டது. மாறன் கயிற்றை உரசிய அதே வினாடி அந்த கயிறுடன் இணைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய கண்ணி சுருங்கி மாறனின் கால்களை இறுக்கி பிடித்தது. மாறன் வேதனையுடன் கர்ஜித்து, ஐயோ, என் காலை பிடித்து கொண்டது. இது வெறும் கயிறு இல்லை, இது கண்ணி. ஐயோ, என் முட்டாள்தனம் என்றது. சிங்கம் மாறன் வேதனை தாங்க முடியாமல் கத்திய சத்தம் கேட்டு மான் உடனே விழித்து கொண்டது. தான் பிடிபடும் ஆபத்தை உணர்ந்த மான் அதிர்ச்சியுடன் காட்டிற்குள் வேகமாக தப்பி ஓடினது. அகிலன் முகிலனிடம் திரும்பி, பார் முகிலா, என் சந்தேகம் உண்மையாகிவிட்டது. மாறன் சிங்கம் அந்த கயிற்றை பற்றி விசாரிக்காமல் அது சாதாரண கயிறு என்று நினைத்து மாட்டிக்கொண்டது. அவசர முடிவின் விளைவு இதுதான் என்றது. முகிலன் உணர்ந்தபடி, நீ சொல்வது உண்மைதான் அகிலா. நானும் முதலில் அதை பயனற்ற கயிறு என்றுதான் நினைத்தேன். மாறனைப் போலவே நாமும் அவசரப்பட்டிருந்திருந்தால் இந்த இடத்தில் காலடி வைத்திருப்போம். ஒரு சிறிய விஷயம் கூட பெரிய ஆபத்தை கொண்டிருக்கலாம் என்றது. மாறன் சிங்கம் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தன் காலை விடுவித்துக் கொண்டது. ஆனால் பசி தீராமல் வலியுடன் அங்கிருந்து வெட்கத்துடன் நகர்ந்தது. நண்பர்களே, இந்த மாறன் சிங்கம் போல நாமும் சில சமயங்களில் புறத்தோற்றத்தை கொண்டு அவசரமாக முடிவெடுத்து விடுவோம். அதனால் ஏற்படும் விளைவுகள் சில சமயம் ஆபத்தானதாகவோ அல்லது வருத்தமானதாகவோ இருக்கலாம். ஆகையால் ஒரு முடிவுக்கு வரும் முன் உண்மையை ஆராய்ந்து அறிய வேண்டும். ஒரு விஷயத்தை புறத்தோற்றத்தை கொண்டு மதிப்பிடாதீர்கள். அவசர முடிவுகள் எப்போதும் துன்பத்திலேயே முடியும்.